அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நாம பார்க்க போறது கீழடியில் நடைபெற்று வரும் அருங்காட்சியகம். சரிங்களா? சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு இடம் தான் இந்த கீழடி என்பது. இந்த கீழடியில் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையானது அகழ்வு ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வராங்க. இதுவரைக்கும் 10 கட்டங்களில் இந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் மேற்கொண்டதில் கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது நல்ல ஒரு வளர்ந்த நாகரிகம் அந்த காலகட்டங்களில் நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்திய 20,000க்கும் மேற்பட்ட அந்த கலை பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு அந்த கீழடி அருங்காட்சியகம், அதாவது திறந்தநிலை அருங்காட்சியகமாக தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. அங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. சமீபத்தில் இதனுடைய 11வது கட்ட அந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை இந்த கீழடியில் மேற்கொள்வதற்கு இந்திய தொல்லியல் துறையானது தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்திய தொல்லியல் துறை ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லுவாங்களா, ASI உருவாக்கப்பட்டது 1861. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. அது உருவாக்கப்பட்ட 100வது ஆண்டுல தமிழ்நாட்டில், அதாவது 1961 தான் தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த கீழடியை தவிர அதை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன இடங்கள், அதாவது கொந்தகை, மணலூர், அகரம், இந்த இடங்களையும் பார்த்தீங்கன்னா அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரி, ஒரு அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் என்ன? பூமிக்கு கீழே இருந்து எதையாச்சும் ஒன்று தோண்டி எடுக்கிறது தான். ஓகேவா? அதாவது மண்ணுக்குள்ள இருந்து அதான். சரிங்களா? கீழடி கீழே கையை விட்டு அப்படின்னா கொந்தகை, அது அந்த கைங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்குமா? கொந்தகை கையை விட்டு மணலை அகரவும் அப்படிங்கிற இடத்துல அகரம் அப்படிங்கிற இடத்த அகற்றவும். அப்ப கீழடி கொந்தகை கையை விட்டு மணலை அகரவும். அகரம் அப்படின்னா அள்ளவும். மணலை அள்ளுனா பூமிக்கு அடியிலிருந்து ஏதாச்சும் ஒரு பண்டைய காலத்து அந்த பொருட்கள் கண்டெடுக்கப்படும். இதுக்கு பேர் தான் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்த மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம், மறந்துடாதீங்க. சரிங்களாமா? இந்த பதிவிற்கான கேள்வி: சிவகங்கையில் எந்த இடத்தில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் 11ஆம் கட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது? அதே மாதிரி இந்திய தொல்லியல் துறை எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? முக்கியமான இன்னொரு கேள்வி: தமிழ்நாடு தொல்லியல் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதற்கான பதிலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.